இப்படிதான் சார். கொஞ்ச நேரம் போன் அடிக்கிறேன். புரியல. சண்டை போடலான்னு சொல்றீங்க, சண்டை போட கேட்க போனா தப்புன்னு சொல்றீங்க, நான் பேசுற தப்புன்னு சொன்னா நான் உங்களை சண்டை போட வேணான்னு சொல்லலை சார். அதில் ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இன்னைக்கான 4வது ப்ரோமோ கண்டிப்பாக விஜய் சேதுபதி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார், நல்லாவே தெரியுது. பிகாஸ் ஆஃப் பிரஜனுடைய ஆட்டிடியூட் தான் காரணம். ஸோ நான் பிக் பாஸ் கிட்ட சொல்கிறேன், கதவை திறந்து விட சொல்கிறேன், சேது கிட்ட சொல்கிறேன், வண்டி என் பக்கம் திரும்பிச்சுன்னா காலி பண்ணிவிடுவேன், இப்படிலாம் வந்துட்டு பேசுறதுக்கு நீங்கள் யாரும் சார் முதல்ல இப்படி பேச அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு வந்துட்டு எழுந்து நம்ம பிரஜன் என்ன சொல்கிறாரு, சார் நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லலை, நான் தான் சொன்னேன், நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே விஜய் சேதுபதி கடுப்பாயிட்டு அங்கே வந்து சேர் எடுத்துகிட்டு வந்து போட்டு உட்காந்து கேட்போம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எனக்கு புரியல, சண்டை போட சொல்கிறீங்க, சண்டை போட்டால் போடக்கூடாதுன்றீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிரஜன் சொல்ல இன்னும் கடுப்பாயிட்டாரு நம்முடைய விஜய் சேதுபதி. சேரை எடுத்துகிட்டு போயிட்டு தூரமாக தூக்கி போட்டு, இங்கே பாருங்கள், உங்களை சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, அதுக்கு நாகரிகமான முறையில் சண்டை போடுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. கண்டிப்பாக பிரஜனுடைய இந்த நடவடிக்கைக்கு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்பத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, எல்லோ கார்டு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன கார்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஹோஸ்ட்டையே வந்துட்டு இந்த அளவுக்கு கேவலமாக எந்த சீசன்லையுமே வந்துட்டு பேசியிருக்கவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கமல் சார் இருந்தால் இந்த நாதாரிலாம் இந்த மாதிரி பேசியிருக்கோமா அப்படின்றது தான் மேட்ரு. இது விஜய் சேதுபதிக்கே வந்துட்டு ரொம்ப பெரிய அசிங்கம். கோட்டெல்லாம் கழட்டிட்டாரு, கோட்டை கழட்டிட்டு வெளியே போகிறாரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பிரஜனுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம், பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.